இங்கிலீஷ் கிராமரில் முக்கியமான சாப்டர் ப்ரெசன்ட் டென்ஸ். டென்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் டென்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸினுடைய வகைகள் அப்படி நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். டென்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ரைட்டிங்லேயும் பேசும்போதும் ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை படிக்கும்போது நமக்கு புரிய வரும். டென்ஸ் படிக்கலைன்னா எந்த ஒரு சென்டென்ஸுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. 1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், தேர்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே ப்ரெசன்ட்னாலே நமக்கு தெரியும், நிகழ்காலம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பேசும்போது நடந்து கொண்டே இருக்குது. இது ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷன் தான், ஒரு தற்காலிகமாக தான் நடக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானது, டெம்ப்ரரியானது. இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பேச்ச நிப்பாட்டிடுவேன். ஸோ இதுதான் ப்ரெசன்ட். ஆனால் இந்த ப்ரெசன்ட் தினம் தினமும் இப்படியே நடந்து கொண்டே இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி பேசுகிறேன், நாளைக்கு பேசுவேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தை முடிஞ்சிடும். பட் இதே ஆக்ஷன் திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரியான டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுன்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் ப்ரெசன்ட் நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லி நடக்கும், ஒரு பழக்கமாகவே நடந்து கொண்டு இருக்கும். இன்றைக்கி, நாளைக்கு, நாளை கழித்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரே ஆக்ஷன். அப்புறம் ஜென்ரல் ட்ரூத்ஸ், சில விஷயம் உலகத்தில் சில விஷயம் நடக்கும், அந்த விஷயம் எப்போவுமே மாறாது. நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு எப்போதுமே எந்த வருஷத்துக்குமே ஒரே மாதிரி தான், அந்த செயலிருந்து மாறாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் எப்படி இலக்கண பிழை இல்லாமல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு, வெர்பினுடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். வெர்பில் 3 ஃபார்ம் இருக்குது. ஒரு வெர்பு எடுத்துகிட்டோன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸாக இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் S/ES, அந்த வெர்பு சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். அது வெர்பு, அதாவது சப்ஜெக்டு ப்ளூரலாக இருந்ததுன்னா இந்த எஸ் அண்டு இஎஸ் சேர்க்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸாம்பிள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஐ ஈட் ரைஸ், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஐ ஈட் ரைஸில் வெர்பு ஈட், ஆனால் அங்கே எஸ்ஸோ இல்லை இஎஸ் சேர்க்கல. பிகாஸ் சப்ஜெக்ட் ஐ இருக்குது. ஐ சிங்குலராக இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு பர்சனை குறிக்குது. ஃபஸ்ட்டு பர்சன் வி அண்டு ஐ. எப்போதுமே வி அண்டு ஐக்கு வெர்பு அப்படியே கொடுக்கணும். இதில் இஎஸ் எஸ்ன்னு சேர்க்கவே கூடாது. ஐ ஈட்ஸ் ரைஸ்ன்னு சொல்லவே கூடாது. ஐ ஈட் ரைஸ் தான் கரெக்டு. ஹீ பிளேஸ் கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இந்த சென்டென்ஸில் ப்ளே வெர்பு, அதுக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்துருக்கோம். பிகாஸ் ஹீ சிங்குலராக இருந்தாலும் இது தேர்ட் பர்சனாக குறிக்குது. தேர்ட் பர்சனில் சப்ஜெக்ட் வரும்போது கண்டிப்பாக வெர்பு எஸ் சேர்க்கணும், இல்லை இஎஸ் சேர்க்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ஈட் ரைஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. இன்றைக்கும் சாப்பிடுவேன், நாளைக்கும் சாப்பிடுவேன், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த ஆக்ஷன் அன்றைக்கி கொஞ்சம் நேரத்தை முடிஞ்சிடும், பட் முடிஞ்சாலும் மறுநாள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அவன் எப்போவுமே கிரிக்கெட் விளாடுவான். நேற்று விளாண்டுருப்பான், இன்றைக்கி விளாடுவான், நாளைக்கு விளாடுவான். டெம்பரரி ஆக்ஷனாக இருந்தாலும் தினமும் இது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அதனால தான் இது பேர் டெய்லி ஹேபிட்னு சொல்லலாம். அப்புறம் ஜென்ரல் ட்ரூத்ஸ் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லணும். சன் ரைசிங் இன் த ஈஸ்ட்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் சன் எப்போதுமே கிழக்கு தான் உதிக்கும். அதனால் அது எப்போதுமே அந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். திங்ஸ் ஹேப்பனிங் நவ், இன்றைக்கி ரைட் நவ் நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். இது கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கப்புறம் இந்த டென்ஸு முடிஞ்சு போயிடும், இந்த ஆக்ஷனும் முடிஞ்சு போயிடும். எந்த விஷயம் நீங்கள் பேசும்போது நடக்குதோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ஆம் ஆர் ப்ளஸ் வெர்பினுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மு, வெர்பு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்கணும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஸ்டடியிங். ஐ சப்ஜெக்ட்டு, ஆம் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ்
ஐ வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்குது, அதுக்காக ஆம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஐ பக்கத்தில். ஸ்டடியிங், ஸ்டடி வந்து மெயின் வெர்பு, அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்கும்போது ஸ்டடியிங்னு மாறணும். அண்டு தே ஆர் வாட்சிங் டிவி, தே வந்து செகண்ட் பர்சனில் இருக்குது. தே வந்து செகண்ட் பர்சன் மட்டும் கிடையாது, இது வந்து ப்ளூரலாக இருக்குது. தேனா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் ஆர் தான் யூஸ் பண்ணோம். ஆம் யூஸ் பண்ணக்கூடாது, இஸ்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வாட்சிங், வாட்ச் வந்து மெயின் வெர்பு, அது பக்கத்தில் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். வாட்சிங் டிவி, தே ஆர் வாட்சிங் டிவி. ஐ எம் ஸ்டடிங், இது வந்து இவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸு. ஏன்னா அந்த நேரத்தில் எந்த ஆக்ஷன் போகுதோ அந்த ஆக்ஷன் வந்து தே ஆர் வாட்சிங் டிவி. ஐ எம் ஸ்டடி, இது வந்து டெம்ப்ரரி ஆக்ஷன், வெரி சூன் இது முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரு ஆக்ஷன் தொடருது, போயிட்டுருக்கோம், திடீர்னு முடிஞ்சிடும், இது வந்து டெம்ப்ரரி ஆக்ஷன். அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ் தான் யூஸ் பண்ணி. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் இது முடிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஆக்ஷன் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். எப்போ முடிஞ்சது, யாரால் முடிஞ்சதுன்னு நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போனாலும் அதை இப்போ நினச்சி கொண்டே இருப்போம். அதில் ஏதோ ஒரு வருஷத்தில் முடிஞ்சிருக்கும், பட் இன்ன வரைக்கும் அதோட தாக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதோடைய சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் வியோட தேர்டு ஃபார்ம். தேர்டு ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன் இருக்குது. இதில் ரிட்டன் தேர்டு ஃபார்மை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஷீ ஹாஸ் ஈட்டன், வி ஹவ் ஃபினிஷ்டு ஹோம் ஒர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷீ ஹாஸ் ஈட்டன், அவள் சாப்பிட்டு முடித்து விட்டாளுங்கிறது இது வந்து ஒரு நிறைவை சொல்லுது. ஷீ ஹாஸ் ஈட்டன், என்ன சாப்பிட்ருக்குறா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது, அவள் சாப்பிட்டு விட்டாள், அவ்வளோதான். வி ஹவ் ஃபினிஷ்டு ஹோம் ஒர்க், வி ஹவ் ஹோம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க, யாரால் கம்ப்ளீட் பண்ணி, என்ன கம்ப்ளீட் பண்ணீங்க தேவை கிடையாது. வி ஹவ் ஃபினிஷ்டு ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது இது பர்ஃபெக்டாக அந்த டென்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நேரம், பிளேஸ் எதுவும் நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ண அவசியம் வேண்டாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், நேற்றோ இல்லை ஒரு முந்தா நேற்றோ இல்லை போன வாரமோ அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் இன்ன வரைக்கும் அது ஸ்டாப் ஆகாமல் நான் ஸ்டாப்பாக அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டி. ஏன்னா இந்த ஆக்ஷன் இன்னும் ஸ்டாப் ஆகலை, ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், நேற்று நடந்திருக்கும், இன்ன வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் என்ன போடுவாங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வரும்போது சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேஸ் ஆர் ஹேவ் கொடுக்கணும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால், அதாவது சிங்குலர் தேர்டு பர்சனாக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்ததுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஹீ வந்து தேர்டு பர்சன், நமக்கு தெரியும் ஹீ, ஷி, இட், இது மூணுமே தேர்டு பர்சனாக இருக்குது. அது பக்கத்தில் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கிறதுனால பீன் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங், மார்னிங்லேருந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரம் வந்து இரவாக இருக்கும். அப்போ மார்னிங்லேருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அந்த வேலை. ஐ ஹாவ் பீன் ரீடிங் ஃபார் 2 hours, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 மணி முடிய போகுது, 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த ஆக்ஷன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆக்ஷனுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணுறோம்.